பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனமும் 28, 29 சொல்லுகிற பாருங்க. 26 சொல்லுகிறது, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவளோ அவனுக்கு நான் பாருங்க என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம்னா கடைசி பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவர். அப்போ தேவனுடைய கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்குத்தான் அவளுக்குத்தான் நான் என் பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோவானை கொண்டு வெளிப்படுத்தும் சுவிசேஷம் எழுதி சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ 28வது வசனம் சொல்லுறதுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கணும் என்று எழுது. அல்லேலூயா. முன்பு சொன்னது போல் முன்பு கூட நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ காதுள்ளவன், அப்போ நீங்கள் உங்களுக்கு காது இருக்குது, இருந்தும் கேளாதவர்கள் போல இருக்காதபடி காதுள்ளவன். அடிக்கடி இது இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே இந்த வார்த்தைகள் வரும். காதுள்ளவன் கேட்க கடவான். அல்லேலூயா என்று எழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது காதுள்ளவன் எல்லா சபைகளில் இருக்கிற காதுள்ளவன் முதலாவது கேட்க கடவான். அல்லேலூயா. அப்போ காதுள்ளவன் கேட்கணும். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும். சபைகளுக்குள்ளே சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் ஆவியானவர் ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கவனமாக பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின் வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. தகப்பனே மெத்துதிக்கிற சோத்திரங்க தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மெத்துதிக்கிற சோத்திரையா நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி பொறுப்பாக தெய்வன் பொறுப்படுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவாகும். ஆமேன் ஆமேன்.